ஏன் தனபால் எல்லாருக்கும் சாப்பாடு போடல? ஏன்னா அழுகுறீங்க. ஏன் தனபால் அழுகுறீங்க? இல்லைம்மா நான் போன தடவை சமைச்சு வச்சேம்மா, நான் தாழ்த்தப்பட்டவங்கனால என் வீட்டில் சாப்பிடலாமா, சாப்பாடெல்லாம் வீணா போச்சுமா, இந்த வாட்டியும் நான் சமைச்சு வச்சேன்னா சாப்பிடாம போயிடுவாங்கம்மா, அதனால நான் செய்யலாமா, மன்னிச்சுக்கிறேங்கம்மா நான் அப்படியா தனபால் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு மறுபடியும் உணவுத்துறைக்கு அமைச்சராக போடுறாங்க. அவரை மறுபடியும் இந்த சட்டசபையில் வச்சு நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்கன்னு வெறியில இருங்க நான் உட்பட நீங்கள் வரும்போது நான் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பொறுப்பில் வைக்கிறேன்னு 2 முறை சபாநாயகர் ஆக்குனாங்க. நீங்க நானே நெலிஞ்ச தட்டில் 4 பருக்கை போட்டு எடுத்து டாப்புன்னு 3 எடுத்து கொடுத்து விட்டீங்க. கொடுத்தது தப்பு இல்ல. இஸ்லாமியருக்கு 3.5 கொடுத்தீங்க, விடுங்க, அதோட போக விடுங்க. 3 கொடுத்தீங்க, அதோட விடுங்க. அப்படி இல்லையே, மீதி இருக்கிற 15ல ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஒரு வார்த்தை நீங்க சேர்க்கிறீங்க, முன்னுரிமை. அவ இதுலயும் பொதுத்திறன்ல வந்து போட்டியிடலாம், அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா அவங்களுக்கு போக மிச்சம் சாப்பாடு என்னது, அவங்க சாப்பிட்டு மிச்சமோ இருந்தா நான் சாப்பிடலாமா, அது மிச்ச கஞ்சி எச்சிச்சோறு மிச்சச்சோறா இருக்கு. அப்போ 5 இடம் ஒரு பல்கலைக்கழகத்துல வந்தா 4 அருந்ததியருக்கு போய் ஒரே ஒரு இடம் எனக்கு பறையருக்கு வருது. இது எப்படி சமூக நீதியா இருக்கும்? இது எவ்வளவு பெரிய நீங்க அநீதியை பண்ணிட்டீங்க. இதை எதிர்த்து பேசினா இது எப்படி வருது? இரு சமூக மக்களுக்கு இடையில எங்க பிரச்சனை மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. நீங்க இது வாக்குக்காக நீங்க செஞ்சது இல்லையா? உண்மையிலேயே அந்த மக்கள் மேல, இந்த நிலத்தின் மக்கள் மேல அக்கறை இருந்தா வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்க அதுங்க 3 விழுக்காடு பொதுல இருந்து எடுத்து அந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லாம இங்க இருக்கிற SC ST அந்த பழங்குடி மக்கள் தேவேந்திரர் பறையருக்கு பாதிப்பு இல்லாம நீங்க கொடுத்துருக்கணும். STக்கு நீங்க 1 விழுக்காடு கொடுத்துருக்கீங்க. ஏதாவது பயன் இருக்கா? உங்களால் நம்ப முடியுதா? நான் வந்து இந்த ஆதி குடிகள் குறவருக்கு வந்து போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன். உங்களால் நம்ப முடியுதா? பத்தியெல்லாம் ரேஷன்ல 10 கிலோ அரிசி இலவசம், இலவசம். ஆனா ரேஷன் கார்டு இருந்தா தான் வாங்க முடியும். எனக்கு கார்டே இல்லையே, எனக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே இல்லையே. அப்ப அந்த 1 விழுக்காட்டினால எனக்கு பயன் என்ன இருக்கு? அரசியல் அமைப்பு அங்கீகரிச்சது 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரர் பறையருக்கு, மீதி 2 இந்த ஆதி பழங்குடிகளுக்கு. இது தவிர இந்த கட்சிகள் கொடுத்த அங்கீகாரம் என்ன? ஏன் தனபால் எல்லாருக்கும் சாப்பாடு போடல? ஏன்னா அழுகுறீங்க. ஏன் தனபால் அழுகுறீங்க? இல்லம்மா நான் போன தடவை சமைச்சு வச்சேம்மா, நான் தாழ்த்தப்பட்டவங்கனால என் வீட்டில் சாப்பிடலாமா, சாப்பாடெல்லாம் வீணா போச்சுமா, இந்த வாட்டியும் நான் சமைச்சு வச்சேன்னா சாப்பிடாம போயிடுவாங்கம்மா, அதனால நான் செய்யலாமா, மன்னிச்சுக்கிறேங்கம்மா நான் அப்படியா தனபால் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு மறுபடியும் உணவுத்துறைக்கு அமைச்சராக போடுறாங்க. அவரை மறுபடியும் இந்த சட்டசபையில் வச்சு நீங்க இழிவுபடுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்கன்னு வெறியில இருங்க நான் உட்பட நீங்க வரும்போது நான் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பொறுப்பில் வைக்கிறேன்னு 2 முறை சபாநாயகர் ஆக்குனாங்க. நீங்க நானே நெலிஞ்ச தட்டில் 4 பருக்கை போட்டு எடுத்து டாப்புன்னு 3 எடுத்து கொடுத்து விட்டீங்க. கொடுத்தது தப்பு இல்ல. இஸ்லாமியருக்கு 3.5 கொடுத்தீங்க, விடுங்க, அதோட போக விடுங்க. 3 கொடுத்தீங்க, அதோட விடுங்க. அப்படி இல்லையே, மீதி இருக்கிற 15ல ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஒரு வார்த்தை நீங்க சேர்க்கிறீங்க, முன்னுரிமை. அவ இதுலயும் பொதுத்திறன்ல வந்து போட்டியிடலாம், அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா அவங்களுக்கு போக மிச்சம் சாப்பாடு என்னது, அவங்க சாப்பிட்டு மிச்சமோ இருந்தா நான் சாப்பிடலாமா, அது மிச்ச கஞ்சி எச்சிச்சோறு மிச்சச்சோறா இருக்கு. அப்போ 5 இடம் ஒரு பல்கலைக்கழகத்துல வந்தா 4 அருந்ததியருக்கு போய் ஒரே ஒரு இடம் எனக்கு பறையருக்கு வருது. இது எப்படி சமூக நீதியா இருக்கும்? இது எவ்வளவு பெரிய நீங்க அநீதியை பண்ணிட்டீங்க?